வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த நாள் யாரை கொண்டாடுறீங்களா? இன்னைக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சுவாலம் நண்பா நண்பிகள், பிற தாய்மார்களே. ஓகே காய்ஸ், ஃபைனலா நேத்து நான் சொன்ன மாதிரி காந்தாரா 2 படம் போய் பார்த்தேன். இன்னும் ஒரு மிஸ் ஆச்சுன்னா 8 மணி ஷோன்னு போட்டிருந்தாங்க சவிதா தியேட்டர்ல. பார்த்தா 8:30 மணின்னாங்க. 8:30 மணிக்குன்றது வெளியா ப்ரீவியஸ் ஷோ எக்ஸிட் ஆகி வரதுக்குள்ளே 8:45 ஆச்சு. 8:45ல இருந்து ஷோ முடியறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 11:45. மழை எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சு. ஆனா படத்தை போய் நான் தியேட்டர்ல போய் பார்த்ததுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நானே ஒரு யூடியூபர் ரிவ்யூ பண்றேன். ஆனாலும் நான் வேற ஒருத்தர் ரிவ்யூ கேட்காம ஒரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் படம் நல்லா இருக்கும்னு கண்டிப்பா நான் போய் பார்த்ததுனால இது என்னோட ஒப்பீனியன். படம் யார் யார் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் படத்தை பார்த்துட்டு வந்து என் ரிவ்யூ கேளுங்க. ஏன்னா ஸ்பாய்லர் அலாட் நான் முதலே ஒரு ஓட்டவாய் நாராயணா டக்குன்னு எதனா ஒன்னு கூஸ்பம் சீன்ஸ் எதனா சொல்லிட்டேன்னா இன்னும் இருக்காது. படம் தரம் நிரந்தரம், ஒரு தரமான சம்பவம் படத்துல இருக்கு. இந்த படத்துல பார்த்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சுன்னா, இட்ஸ் பியூர் டிவைன் டிவோஷனல். இதுல என்ன ஜாஸ்தி இருக்குன்னா ஆக்டிங் ஸ்கேல். முக்கியமா சொல்ல போனா நம்ம டைரக்டர் ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் ஸ்கேல் தான் வேற லெவல். மனுஷன் மொத்த படத்துலயுமே ஆக்டிங் கொடுத்துருக்கிறாரு. எடுத்துக்கோ என்னால எவ்வளவு கெப்பாசிட்டி கொடுமோ அவ்வளவு கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இது பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது என்னடா மைனஸ் சொல்றேன், என்னடா படம் நல்லா மைனஸ் எனக்கு எங்க ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் இன்டர்வல் பிஃபோர் கொஞ்சம் இழுத்த மாதிரி, கொஞ்சம் லேக் அப்படின்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி, ஜெவு மாதிரி கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்டர்வல் சீன் வந்தும் வேற லெவலுங்க. அந்த ஓ கத்தா இருப்பாரு மனுஷன், தொண்டனா வந்துருக்குமோன்னு நினைக்கிறேன். அந்த லெவல்ல கத்திக்கிறாரு. சாமி எப்படி பிறந்துச்சு, சாமி எப்படி எல்லாம் காப்பாத்துது, சாமியை நம்பினா கை விடாதுன்றது எல்லாமே. அப்புறமா பெரியவங்க பேச்சு கேட்கணும், எது நடக்கணும் அது அப்படியே அதை நம்ம கொஞ்சம் மாத்தி என்ன பண்ண போனாலும் தவறுகள் கண்டிப்பா நடந்தே நடக்கணும். இந்த படத்துல சாமி பக்தியும் பிளஸ் இவரோட ஆக்டிங், லாஸ்ட்ல அந்த ஒரு சிவா கேரக்டர் வரும் பாருங்க, தரம் வேற லெவல். கிராபிக்ஸ் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஒம்பாலை பிலிம்ஸ் ஒரு நல்ல படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஓரியன்ட் ஒரு மூவியை கொடுத்துட்டா. இதுல பார்ட் 3 வேற வருது. அந்த பார்ட் 3 படத்துக்கு ஐம் வெயிட்டிங்னு நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு இந்த போய் படத்துல தியேட்டர்ல போய் பாருங்க, பைரசி பண்ணாதீங்க. ஓடிடியில வரவங்க காத்து நின்று பாக்குறது வேற. எஸ், நான் ஒத்துக்கிறேன், நீ ஓடிடியில பண்ணிருக்க, ஆனா நல்லா இருக்கு படம். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஓடிடியில பாக்குறவங்க பாருங்க, தியேட்டர்ல போய் பாக்குறது பாருங்க. அது என்னோட ஒப்பீனியன் நான் தான் சொல்ல முடியும். நீ இதுதான் பண்ணணும்னு சொல்றேன் ஒண்ணு இல்ல. ஃப்ரீடம் டு ஸ்பீக் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் அவங்க இஷ்டம், அவங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியும், அந்த நல்லதை பண்ணுங்க. நான் எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, நான் ஒரு சினிமா லவர். நான் எப்பவுமே போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க, தியேட்டர்ல போய் படம் பாருங்கன்றது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ் வேற, திருட்டு விசிடில திருட்டு பைரசி படம் பாக்குறது வேற எக்ஸ்பீரியன்ஸ். மூணுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஒரு 2-3 மணி நேரம் நம்ம ஃப்ரீ பண்ணின்னு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு பாக்குறது. ஓடிடி இருக்கும்போது இந்த சீனை இந்த சாங் மாத்திடலாம், இது இன்னொரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதே தியேட்டர்ல பார்க்கும்போது நான் கண்ணு சும்மா அப்படின்னு பார்க்கணும், இப்படி உக்காந்துனே இருப்பேன். நல்ல சீன் அப்படியே கை வச்சு அப்படியே கன்சூம்டா பார்ப்பேன். சோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. இதே நம்ம பைரசியில பார்க்கும்போது இப்படி ஓட்டி 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 பார்ப்போம். பிளஸ் ஓட்டி ஓட்டி பாக்குறதுக்கு வாயில என்ன வருது வேணா விடுங்கோ. அந்த கலைஞனுக்கு நம்ம ஒரு கொடுக்குற ரெஸ்பெக்ட் எதுன்னா, தியேட்டர்ல போய் பார்த்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்க்குற பாத்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு அழகு. அந்த கலைஞனுக்கு நாம கொடுக்குற மரியாதை, ஒரு ஆர்டிஸ்டுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அதுல எவ்வளவு பெரிய எஃபர்ட். இந்த பார்ட் 1ல இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் கேரக்டருக்கு ஒரு கேரக்டரா கொடுத்து காமெடி ஹியூமர் ஆகட்டும், சாங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம், விஷுவல், அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போனதாகட்டும், எல்லாமே அவ்வளவு சூப்பரா. பார்ட் 1 பார்ட் 2 அல்டிமேட், வேற டிஃப்ரெண்ட் ஃபீல். அந்த சாமி வர சீன் எல்லாம் அப்படியே அவ்வளவு கூஸ் பம்ஸா இருக்குங்க. அவ்வளவு மனுஷன் இறங்கி வேலை செஞ்சுக்கிற. ஜெயராம் சார் ஆக்டிங் ஆகட்டும், ஹீரோயின் வசந்தி நிர்மலா, இன்னும் அவங்க மദ്രാசி படத்துல பண்ணீங்க, அவங்க வேற லெவல். அவங்க அன்எக்ஸ்பெக்டட் ஹீரோயின் தான் படத்துல. ஹீரோயின் சொன்ன ஹீரோயின் அன்எக்ஸ்பெக்டட்ல வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஓவர் இருக்கும். வேற லெவல்ல வில்லத்தனம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த கடவுள் காப்பாத்துறது, அந்த நெருப்புல வர்றது, அந்த மரம், ஃபாரஸ்ட் எல்லாமே அவ்வளோ தரமான பிக்சருங்க. இதுல சொல்ல போனோம்னா ரிஷப் ஷெட்டி தான் மொத்த படத்தையும் தாங்குறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு மனுஷன் வேற லெவல்ல பண்ணிக்கிறாரு. தயவு செஞ்சு படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க நான் சொல்றது. அதுவும் எஸ்பெஷல் நான் சொல்றது கன்னடா மூவி லாங்குவேஜ் கன்னடாலே பாருங்க.
தெலுங்கு மூவி லாங்குவேஜ் தெலுங்குலயே பாருங்க, இந்தியிலேயே பாருங்க, தமிழ்லயே பாருங்க, மலையாளத்திலே பாருங்க, இங்கிலீஷ்லயே பாருங்க. இந்த வாய்ஸ் டப் பண்ணி பாக்குறேன் நான் இது மாதிரி எல்லாம் பண்றேன்னா அந்த ஃபீல் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அதோட ஓன் லாங்குவேஜ்ல பார்த்தாதான் அந்த படத்தோட ஃபீலிங், பிரசன்ஸ், அந்த லிப்சிங்கிங் எல்லாமே பெர்ஃபெக்டா வரும். இன்னொன்னு அந்த ஒரு டிவைன் ஃபீல், அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண முடியும். நானே சில ஹிந்தி படத்தை ஹிந்தில தான் பார்ப்பேன். ஆனா நீங்க கேட்கலாம், நீ வால்ட் வந்து தெலுங்குல, நான் என்டிஆர் கோசம் தெலுங்குல போனேன், இல்ல நான் ரித்திக் ரோஷன் கோசம் போயிருந்தா கண்டிப்பா நான் ஹிந்தில தான் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அந்தந்த லாங்குவேஜ் மேக் பண்ற ஓஜி மூவி, ஐ மீன் ஒரிஜின் மூவியை அந்தந்த ஒரிஜின் லாங்குவேஜ்ல பார்த்தாதான் அதுக்கு வேல்யூ, ரெஸ்பெக்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். படத்துல வேற யார் கேரக்டரும் இல்லை, எல்லா கேரக்டருமே இருக்கு. ஆனா எல்லா கேரக்டரோட அந்த ஹீரோயின் கேரக்டர், சாமி வர சீனு, அந்த ஃபாரஸ்ட் பீப்புள்ஸ், அந்த ஜனங்க எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவுலாம் இது பண்றாங்க, கடவுளை நம்புறது, பெரியவங்க பேச்சுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது அந்த படத்துல நம்ம பார்த்து கத்துக்கலாம். ஃபைட்டிங் சீன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ தரமா, எவ்வளவு பெஸ்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும் அவ்வளவு பெஸ்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லேக் ஒண்ணுதான் எனக்கு இன்டர்வியூல பிஃபோர் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை விட்டு வேற எதுவுமே இல்லை. நான் கொடுத்த காசுக்கு 500 சேஞ்ச் 2 டிக்கெட் வாங்கி 3 பேர் போனோம். ஏன்னா பேபிக்கு வந்து சின்ன குழந்தை இல்லைங்களா, ஸோ அதனால ஃப்ரீ டிக்கெட்டு. ஸோ படத்துல வந்து நான் என்ஜாய் பண்ணேன், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கனடா ஒரு குட் அண்ட் பெஸ்ட் மூவி நான் பார்த்தேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. ரேட்டிங்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, மனுஷன் அவ்வளவு செம்மையா பண்ணிக்கிறாரு. ரேட்டிங்ஸ் எப்போ கொடுக்குறது, இந்த பெஸ்ட் வெனஸ்டே மூவி பண்றேன் பாத்தீங்களா, அப்போ வேணா ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். இந்த மூவி வந்து செம சூப்பர், வேற லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல மூவியை பாருங்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நான் எதுவும் அவ்வளோ இது பண்ணலைங்க. ஒரே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லிடுறேன். ஹீரோயின் சொல்றேன் தெரியுமா, ஸ்பாய்லர் ஹாட், அவங்க தான் மெயின் வில்லனே. படத்துல மொத்த வில்லத்தனமே அவங்க. இன்டர்வல் சீக்வன்ஸ் அந்த ஐயோ சாமி வேற லெவல்ல இருக்கும். இன்டர்வல்ல அந்த லெவல் இன்டர்வல், அந்த டைகர் வர சீனு, ஹீரோ சீன் அப்படியே அந்த பாக்குறதுக்கு தரம். ஒரு கண்ணு பத்தாது, 10 கண்ணு வேணும்ன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஸ்பாய்லர் அலர்ட், ஸ்பாய்லர் கிடைச்சிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறது நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன்னு யார் சொல்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சிடும். நம்ம வீடியோல ஒரு கமெண்ட் வேணா வந்துச்சு, இந்த சீனை நீ லாஸ்ட்ல தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த டைமரோட வித்து சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒரே ஒரு கமெண்ட், நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன், இந்த டைம்ல தான் நீ அந்த புலி கதை பத்தி நீ சொன்னேன்னு சொன்னீங்கன்னா, அந்த டைமை மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு எனக்கு ஒரு சார்த்துக்கும். ஓகேங்களா, பா சாகசம் ஆயிடுச்சுப்பா சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஹாப்பின்னு சொல்லிட்டு நினைப்பேன். பார்க்கலாம், கமெண்ட் வராது 99% 100% தெரியும். ட்ரை அன்டில் யூ சக்சஸ் தான் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ டர்ன் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம ராக்கி விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏன் எந்த சீனுமே வந்து போடல, டிஸ்பிளேல காட்டினா காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாது, பிளஸ் ஸ்பாய்லர் அலர்ட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி ஸ்பாய்லர் அலர்ட் பண்றேன், அது கூட சீன்ஸ் விஷுவல்ஸ் வந்து ஆகக்கூடாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்துடும். ஃபேர் யூஸ் கூட நான் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் தயவு செஞ்சு இப்போ தேட்டரில் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டர்ன் பண்ணிக்கிறேன். Bye bye.